முஹானி என்பவர் சொன்னார், இன்றைக்கு அவர் நினைக்கிறார் நம்ம கை ஓங்கி விட்டது, நாம நிலைத்து நிற்போம், நாம ஜெயிப்போம் நினைக்கிறார். இல்லை, ஒரு நாள் புரட்சி வெல்லும், புரட்சி வெல்லட்டும், புரட்சி வாழ்க, இன்குலாப் ஜிந்தாபாத், நாடெங்கிலும் இந்த முழக்கத்தை பரப்பிவிட்டார். சங் பரிவார கும்பல் ஆட்சி கட்டிலில் வந்தமர்ந்த இந்த 13-14 வருஷ காலகட்டத்தில் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? நம்ம பங்களிப்பை எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீதித்துறையில நம்முடைய பங்களிப்பு அவ்வளவு இருக்கிறது. வட மாநிலங்கள்ல ஒவ்வொரு ஏரியாவிலும் நம்முடைய பங்களிப்பு கொடிகட்டி பறக்கிறது. நாம் இந்த நாட்டிற்கு செய்த தியாகமும் இந்த நாட்டிற்கு நாம் செய்த உழைப்பும் ஆங்காங்கே விரவி கிடக்கிறது. எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கிறோம். அலகாபாத் பேரை மாத்து, ஃபைசாபாத் அந்த பேரை மாத்து. அலகாபாத்துக்கு பேர் அயோக்கியா ராஜி, பிரயாக் ராஜி, அயோக்கிய பேரை மாத்திக்கிட்டு இருக்காங்க. பிரயாக் ராஜி, அந்த ராஜி, இந்த ராஜி. அப்ப பேரை மாத்துறதுல இருந்தெல்லாம் நீ எதை காட்டுறீங்க? முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லைன்னு காட்டணும். இவங்களுடைய தடயங்களை எல்லாம் அழிக்கணும். அதுக்கு தலைமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நேபாளில் ஏராளமான குளறுபடி ஊழல் குற்றச்சாட்டு. இந்த நிலையில பேஸ்புக் தடை, வாட்ஸ்அப் தடைன்னு ஒண்ணு வீதியில வந்துட்டான். சரி, வீதியில மட்டுமா வந்தான்? ஜனாதிபதி மாளிகைக்கு வந்துட்டான். ஆட்சியை விட்டு பதவியை விட்டு விலகுறீங்களா இல்லையான்னு கேட்கிறான். பெரிய கலவரம். கடைசியில் ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுச்சா? நேபாளில் ஏற்பட்டது, இலங்கையில் ஏற்பட்டது, வங்காளத்தில் ஏற்பட்டது. நமது அண்டை நாடுகளாக இருக்கிற இந்த 3 நாட்டில் ஏற்பட்ட புரட்சி இந்திய நாட்டில் இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஒரு பாடம், ஒரு எச்சரிக்கை மணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில எங்கள் தாயகம் என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். இந்த நாட்டிலே ஒரு கும்பல் உண்டு. முஸ்லிம்களை அந்நியர்கள் என்பதாக தொடர்ந்து சித்தரிக்கக்கூடிய ஒரு கூட்டம். முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் தேச விரோதிகள், இந்த நாட்டிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், முகலாயர்களின் வாரிசுகள், பாபர், அவுரங்கசீப் போன்ற முகலாயர்களின் வாரிசுகள் என்பதான ஒரு பிரச்சாரம் திட்டமிட்டு சங் பரிவார கும்பல்களால் தொடர்ச்சியாக மக்கள் மனதில் விதைக்கப்படுகிறது. அதையும் தாண்டி முஸ்லிம்கள் என்றால் தேச விரோதிகள், இந்த நாட்டில் இருந்து கொண்டே இந்த நாட்டின் வளத்தை அனுபவித்துக் கொண்டே இந்த நாட்டிற்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுவார்கள். தாய் நாட்டின் மீது அவர்களுக்கு எந்த விதமான விசுவாசமும் இல்லை. இந்த நாட்டிற்கே விரோதமாக செயல்படுவார்கள். அதனால் இவர்கள் தேச விரோதிகள் என்கிற பிரச்சாரத்தையும் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதையும் தொடர்ச்சியாக தங்கள் பிரச்சாரத்தினூடாக நிலைநாட்டுகிறார்கள். முஸ்லிம்கள் என்றால் நாங்கள் சொல்லுகிற சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும், தங்கள் விருப்பப்படி அவர்கள் இந்த நாட்டிலே வாழ முடியாது என்கிற ஒரு கட்டமைப்பை சங் பரிவார கும்பல் உருவாக்குகிறது. வட மாநிலங்களிலே முஸ்லிம்கள் மாட்டிறைச்சி வியாபாரம் செய்யக்கூடாது, தங்கள் வீடுகளில் மாட்டிறைச்சியை வைத்திருந்தால் கூட அடித்து துன்புறுத்தப்படுவார்கள், சில நேரம் கொல்லப்படுவார்கள் என்கிற நிலை இருக்கிறது. நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவிலே கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய முஸ்லிம் மாணவிகள் தலைமுக்காடு அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டார்கள். அந்த மாநிலத்தில் எல்லா மாணவர்களும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தத்தமது மத அடையாளங்களோடு கல்லூரிகளுக்கு செல்ல அனுமதி இருக்கின்ற சூழலிலே காலம் காலமாக முஸ்லிம் மாணவிகள் கல்லூரி வழங்கக்கூடிய கல்லூரி சீருடை யூனிஃபார்ம் அணிந்து கொள்வார்கள், அதற்கு மேல் தலைமுக்காடு அணிவார்கள். இந்த வழக்கம் காலம் காலமாக பின்பற்றப்பட்ட போதிலும் கூட திடீரென்று இந்த கும்பல் இல்லை தலைமுக்காடு அணியக்கூடாது, அணிந்தால் கல்லூரிக்குள்ளே விடமாட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய அளவில் முஸ்லிம் மாணவிகளுக்கு அங்கே பிரச்சனையை கொடுத்தார்கள்.
நீதிமன்றம் வரையிலையும் இந்த பிரச்சனை சென்றது. இப்படியாக தொடர்ச்சியாக இந்த சங் பரிவார கும்பல் இந்த நாட்டில் முஸ்லிம்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை பற்றி தவறான பிரச்சாரத்தினையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கட்டத்தில் தான் முஸ்லிம்களாகிய நாங்கள் யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு ஏற்படுகிறது. உண்மையில் முஸ்லிம்கள் யார்? அந்நியர்களா? பாபரின் வாரிசுகளா? அரபு நாட்டு இறக்குமதிகளா? நாங்கள் இந்த நாட்டிற்கு விரோதமாக செயல்படுபவர்களா அல்லது இந்த நாட்டின் மீது பற்று இல்லாதவர்களா? இப்படியான குற்றச்சாட்டை முஸ்லிம்களின் மீது வைக்கக்கூடிய அவர்களுக்கு துளியும் இந்த நாட்டின் மீது உரிமை இல்லை. அந்த கும்பல் தொடர்ச்சியாக ஒரு முழக்கத்தை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள் முஸ்லிம்களை நோக்கி. நீங்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும், ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் போதும், உடனடியாக முஸ்லிம்களை நோக்கி அவர்கள் சொல்லக்கூடிய எழுப்பக்கூடிய குரல், நீங்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள், முஸ்லிம்கள் என்றால் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடாது, உங்களுக்கென்றே பிரித்து வழங்கப்பட்ட நாடு பாகிஸ்தான், ஆகவே நீங்கள் அங்கேதான் செல்ல வேண்டும், இந்த இந்தியா உங்கள் தாய் நாடு அல்ல என்கிற கருத்தை இந்த முழக்கத்தினூடாக பொதுமக்களின் உள்ளத்தில் விதைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் முஸ்லிம்கள் நாம் யார்? இந்த இந்திய திருநாடு பல்வேறு சிரமங்களை அனுபவித்த காலகட்டத்திலும் பல அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட போதிலும் ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட காலகட்டத்திலேயும் இந்த நாட்டை விட்டு செல்லாமல் இந்த நாடு கடும் சிரமத்தை சந்தித்த தருணத்தில் அந்த சிரமத்தை நீக்குவதற்கு பாடுபட்டவர்கள் தான் முஸ்லிம்கள். நாடு இரண்டாக பிளவுபட்ட போதிலும் பாகிஸ்தான் என்று ஒரு தனி நாடு உருவாகி விரும்பியவர்கள் அங்கே செல்லலாம் என்று அழைப்பு விடுக்கப்பட்ட போது, இல்லை இது எங்கள் தாயகம் என்று இந்த நாட்டில் இருந்தவர்கள் இந்திய முஸ்லிம்கள், இது எங்கள் தாயகம், இது எங்கள் நாடு, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம், இந்த நாட்டின் இன்ப துக்கங்களில் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம், இந்த நாட்டை விட்டு ஒருபோதும் செல்ல மாட்டோம், இது எங்கள் தாயகம் என்பதை பலமுறை நிரூபித்த கூட்டம் இந்திய முஸ்லிம்கள். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த சங் பரிவார கும்பல் முஸ்லிம்களை பற்றி வெகுஜன மக்கள் மத்தியிலே பொதுவான இந்து மக்கள் இருப்பார்கள் அல்லவா, முஸ்லிம்களோடு குடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு முஸ்லிம்களோடு அன்றாடம் அலுவல்களில் ஈடுபட்டு நண்பர்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் மத்தியிலே இவர்களெல்லாம் தேச விரோதிகள், அந்நியர்கள், இவர்களோடு பழகக்கூடாது என்பதான ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். நாங்க என்ன அரபு நாட்டில் இருந்தா வந்தோம்? இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்லாம் யாரு? இந்த நிலத்தின் பூர்வக்குடி மக்கள். தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் தமிழகத்தின் பூர்வக்குடி மக்கள், கேரளாவில் உள்ள முஸ்லிம்கள் அந்த மாநிலத்தின் பூர்வக்குடி மக்கள். நாங்கள் எங்கிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் பின்பற்றுகிற கொள்கையும் தத்துவமும் தான் எங்களிடம் வந்ததை ஒழிய நாங்கள் எங்கிருந்தும் வெளியில் வரவில்லை. இந்த நிலத்தில் தான் இருந்தவர்கள். எங்கள் வேறு இந்த நிலத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. நாங்களும் இந்திய நாட்டில் உள்ள சாதிய அடக்குமுறைகளில் ஏதேனும் ஒரு சாதியில் தான் எங்களுடைய முன்னோர்கள் இருந்தார்கள். இந்த நாட்டில் பல்வேறு சாதிய படிநிலைகள் இருக்கிறது. நம்ம முன்னோர்களும் ஒரு காலத்தில் அத்தகைய சாதிய படிநிலைகள்ல தான் இருந்தார்கள். எப்படி இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் நம்மை வந்தடைகிறது? நபிகள் நாயகத்தின் வருகைக்கு முன்பே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அரபு நாட்டிற்கும் இந்தியாவிற்கும், குறிப்பாக அரபு நாட்டிற்கும் தமிழகத்திற்கும், அரபு நாட்டிற்கும் கேரளாவிற்கும் வியாபார தொடர்புகள் உண்டு. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பே, நபிகள் நாயகம் பிறப்பதற்கு முன்பே அரபு நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் வியாபார தொடர்புகள் உண்டு. அரபுகள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க அரபு நாட்டில் உள்ள துணிமணிகள் எங்க கொண்டு வர்றாங்க, இங்க இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், நறுமண பொருட்களை இங்கிருந்து அங்கு கொண்டு செல்கிறார்கள், உணவுப் பொருட்களை அங்கு கொண்டு செல்கிறார்கள். இப்படியான வியாபார தொடர்பு, வணிக தொடர்பு இந்தியாவில் உள்ள பல்வேறு துறைமுகங்களின் தொடர்பில், தூத்துக்குடி துறைமுகம்,
கேரளாவில் உள்ள துறைமுகங்கள், இப்படியான துறைமுகங்களின் தொடர்பில் அரபு நாட்டிலிருந்து வணிகம் செய்யப்பட்டது தொடர்ச்சியாக. அப்படியான வியாபாரம் இருந்ததை நிலைநாட்டக்கூடிய ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. கேரளாவில் ஒரு சர்ச்சு தேவாலயம், அங்குள்ள மன்னர் அந்த தேவாலயத்திற்கு பல நிலங்களை வழங்குகிறார், தானமாக வழங்குகிறார். அப்படி தானமாக வழங்குகின்ற பொழுது அதற்கு சாட்சியாக கையெழுத்து போட்டவர்களை பார்த்தால் அரபு மொழியில் கையெழுத்து போடப்பட்ட 15 பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் எப்போது நடைபெறக்கூடிய நிகழ்வுகள்? ஆரம்ப காலகட்டத்திலேயே. அதுபோல் நமது தமிழ்நாட்டிலும் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கோயில், அந்த கோவிலுக்கு வழங்கப்பட்ட பட்டயங்கள், செப்பேடுகள், அந்த கோவிலில் நடந்து கொள்ளக்கூடிய மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் குறித்து செப்பேடுகளில் பல விஷயங்கள் குறிப்பிடப்படுகிறது. அதுல ஒரு விஷயம் எப்படி குறிப்பிடுறாங்க? இந்த கோவிலில் கொடுக்க வேண்டிய பலியை, ஆடு மாடு பலி கொடுப்பாங்கல்ல, ஆடுகளை பலி கொடுப்பாங்க, கோழியை பலி கொடுப்பாங்க கோவில்கள்ல. அந்த ஆடு கோழி பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வு செய்யாமல் இருப்பார்கள். ஆனால் அதற்காக வேண்டி பலி கொடுக்க தவறக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் 10 தினாரம் கோவிலுக்கு வழங்க வேண்டும், 10 தினாரம் காசுகளை கோவிலுக்கு வழங்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி தினாரம் காசுகளை வழங்க வேண்டும் என்று எழுதி வைப்பார்கள்? தினாரம் என்றால் என்ன? தீனார். அரபு நாட்டில் உள்ள நாணய புழக்கம் தான் திர்ஹம், தீனார். திர்ஹம் என்றால் வெள்ளி காசு, தீனார் என்றால் தங்க காசு. அந்த சொல்லை கோவில் செப்பேடுகளில் பயன்படுத்துகிறார்கள். பலி கொடுக்க தவறிவிட்டீர்களா, 10 தினாரம் நீங்கள் கோவிலுக்கு வழங்க வேண்டும் அங்க பயன்படுத்துறாங்க. ஒரு அந்தன பெண் ஒருத்தி கோவிலில் விளக்கு ஏற்ற வேண்டுமா, அதற்கு இத்தனை தினாரம் காசு வழங்க வேண்டும். கோவிலுக்கு ஒரு நிலத்தை எழுதி வைப்பார்கள், அந்த நிலத்தின் மூலம் வரக்கூடிய வருவாயை குறிப்பார்கள். அந்த வருவாயை குறிக்கின்ற பொழுது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய வருவாய் எவ்வளவு இருக்கிறது, இத்தனை தினாரம் வருவாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப கோவிலில் உள்ள செப்பேடுகள்ல அதற்கு சொந்தமான செப்பேடுகளில் அங்கு கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை குறிக்கின்ற பொழுது தினாரம், திர்ஹம் என்கிற வார்த்தையில் குறிப்பார்களே. ஆனால் அதன் பொருள் என்ன? மக்கள் புழக்கத்திலேயே திர்ஹம், தினார் இருக்கு. சவுதி நாட்டில், அரபு நாட்டில் உள்ள காசு பணங்கள் புழக்க வழக்கம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது, கேரளாவில் இருந்திருக்கிறது. மக்கள்கிட்ட அந்த பணம் புழக்கத்தில் இருக்கிறது என்றால் என்ன பொருள்? அங்கிருந்து இங்கு வரக்கூடிய மக்கள் தொடர்பு பன்னெடுங்காலமாக தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது என்று அர்த்தம். தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க நபியா வர்றாங்க, மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. நபிகள் நாயகமும் ஒரு வியாபாரி. அரபு நாட்டில் உள்ள பல்வேறு மக்கள் வியாபாரிகள், வணிகர்கள். கடல் மூலமாக பயணம் செய்து, பாலைவன பூமியை கடந்து பயணம் செய்து பல தேசங்களுக்கு சென்று வியாபாரம் செய்பவர்கள், வணிகர்கள். அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஒரு சிறந்த வியாபாரி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள், ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களிலும் கணிசமான வியாபாரிகள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அத்தகைய வியாபாரிகளின் தொடர்பு இந்தியாவில் வந்திருக்கிறார்கள். அதற்குரிய சான்று என்ன? ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்த பொழுதே, நபிகள் நாயகம் மரணிப்பதற்கு முன்பே இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் இந்தியாவில் வந்துவிட்டது. இவங்கெல்லாம் முஸ்லிம்களாகிய நம்மளை எப்படி சொல்றாங்கன்னா, பாதி முஸ்லிம்கள் எப்படி தெரியுமா, பாபர் பெத்து போட்ட பிள்ளைங்க. நம்மள பாதி பேர் பாபரு, அவுரங்கசீப், இவங்கெல்லாம் பெத்து போட்ட பிள்ளை பாதி. மிச்ச பாதி யாரு? மிச்ச பாதி கத்தியை காட்டி இஸ்லாத்துக்கு வர வச்சவங்க. நமக்கு வாழை காட்டி இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா இல்ல கொண்டு வரவா, கலிமா சொல்றியா இல்லையா, வாளின் முனையில் நிர்பந்திக்கப்பட்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற ஒரு சித்திரத்தை, பொய்யான சித்திரத்தை இந்த நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். உண்மை அப்படி அல்ல. முகலாயர்கள் இந்த நாட்டிற்கு வந்தது 1500களின் சொச்சத்தில். ஆனால் கிபி 600களிலேயே இஸ்லாம் இந்த பூமிக்கு வந்துவிட்டது. முகலாயர்கள் இந்த நாட்டிற்கு படையெடுத்து வருவதற்கு முன்பே இஸ்லாம் இந்த நாட்டிலே நுழைந்து விட்டது. விரும்பி நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க.
காலங்காலமா சாதிய அடக்குமுறை இருக்கிறது. பல வர்ணங்களாக பிரிக்கப்பட்டு இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் இந்த தெருவிற்குள் வரக்கூடாது, இவன் இந்த பாத்திரத்தை புழங்கக்கூடாது, இவன் மேலாடை அணியக்கூடாது, இந்த பெண் மேலாடை அணியக்கூடாது. எத்துணை கொடுமைகள்! நிறத்தால், மொழியால், பிறப்பால், தீண்டாமையினால் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்த நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் கருத்துக்களால் கவரப்பட்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபியல்லாஹின் காலத்திலேயே இஸ்லாம் இந்த மண்ணில் நுழைந்து விட்டது என்பதற்குரிய அசைக்க முடியாத சான்று கேரளாவிலே திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள சேரமான் பெருமாள் என்கிற பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு பேர் அப்படி வைத்திருக்கிறார். அந்த பள்ளிவாசல் எப்போது கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது. அந்த மாநிலத்தின் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள அந்த பள்ளிவாசல், சேரமான் பெருமாள் என்று சொல்லப்படுகிற அந்த பள்ளிவாசல் தான் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். இன்னைக்கு தெருவுக்கு தெரு பள்ளிவாசல் இருக்கலாம், வீதிக்கு வீதி பள்ளிவாசல்களை நம்ம பார்க்க முடிகிறது. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் தொன்மையான பள்ளிவாசல் கேரளாவில் திருச்சூரில் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல். அது எப்போது கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள்? கிபி 629 கட்டப்பட்டது. 629. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் கிட்டத்தட்ட 632. அப்ப நபியல்லாஹி மரணிப்பதற்கு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளிவாசலே கட்டப்பட்டுருச்சு கேரளாவில், திருச்சூர்ல. 629 பள்ளிவாசலுங்க. அப்படித்தான் அங்குள்ள வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அந்த மாநிலத்தின் மக்கள் சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்னும் ஏராளமான சேரமான் பெருமாள் மன்னரை பற்றியான தகவல்கள் ஏராளம். அதுக்குள்ள நம்ம போகல. சந்திரன் பிளந்ததை அவர் பார்த்தார், நபிகள் நாயகத்தை சந்திக்க சென்றார், பல தகவல்கள், அதில் பல செவிவழி செய்திகள். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வரலாற்று ஆசிரியர்களின் தரவுப்படி நிரூபிக்கப்பட்ட செய்தி அது. அந்த பள்ளிவாசல் 629 கட்டப்பட்டு விட்டது. அப்ப பாருங்க, கிபி 629 கேரளாவில், தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு பள்ளிவாசலே கட்டப்பட்டு விட்டது என்றால், ஒரு பள்ளிவாசல் எப்ப கட்டுவோம்? தொழுகிறதுக்கு முஸ்லிம்கள் இருந்தால் தானே பள்ளிவாசல் கட்டுவாங்க. முஹல்லா என்று முஸ்லிம் முஹல்லா இருந்தா தானங்க கட்டுவாங்க. ஆளே இல்லாத ஏரியாவில் போய் டீ கடை வைப்பாங்களே, தெருவே இல்லாத முஸ்லிம்களே இல்லாத பகுதியிலேயே பள்ளிவாசலை கட்டுவாங்க. அப்ப முஸ்லிம்கள் அங்கே வந்து விட்டார்கள். எப்ப வந்துட்டாங்க? 629 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொழுவதற்காக அந்த மாநிலத்தில் ஒரு பள்ளிவாசலும் கட்டப்பட்டு விட்டது. அப்படின்னா பாருங்க, அப்படித்தானே போய் இஸ்லாத்தை நாங்கள் ஏத்துக்கிறோம். முகலாய மன்னர்கள் மூலமாக இஸ்லாம் இந்த மண்ணில் வரவில்லை. வாளின் முனையில் இஸ்லாம் இந்த மண்ணில் பரப்பப்படவில்லை. வணிகத்தின் மூலமாக, வியாபாரிகளின் மூலமாக, அவர்களிடத்தில் காணப்பட்ட நன்னெறிகளின் மூலமாக, தீண்டாமையை ஒழிக்கும் வகையிலான அவர்களின் இஸ்லாம் சொன்ன போதனைகளின் மூலமாகத்தான் இந்த மண்ணில் இஸ்லாம் பரவியது. அப்படித்தான் முஸ்லிம்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படித்தான் நம்ம வர்றோம். அப்படி வந்த நிலையில பல்வேறு ஆட்சியாளர்கள் வருகிறார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டின் மீது படையெடுக்கிறார்கள். இந்த நாட்டின் வளத்தை சுரண்டுகிறார்கள், மக்களை அடிமைப்படுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்தும் பல்வேறு சட்டங்களை ஏற்றுகிறார்கள். அப்ப இந்த நாட்டில் துவக்கத்தில், பிற்பாடு எல்லாரும் போராடினாங்க, எல்லா சமூகத்திலையும் போராடக்கூடிய மக்கள் இருந்தார்கள். முஸ்லிம்களாகிய நமது சமூகத்தில் அதிகமான போராளிகள் இருந்தார்கள். யாரும் மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் போராடினார்கள் என்றாலும் இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக, இது எங்கள் தாயகம் என்கிற உணர்வோடு பாடுபட்டவர்கள் முஸ்லிம்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய தகவல். அதை தாண்டி அவங்க வந்து வியாபாரம், கிழக்கிந்திய கம்பெனிங்கிற பேர்ல உள்ள வர்றான், வியாபாரம் பண்ண போறேங்கிறான், பல பொருட்களை நம்மிடமிருந்து வாங்குறான், நிலங்களை வாங்குறான். படிப்படியா அவனுடைய ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது, நம்மை அடிமைப்படுத்துகிறான். அதிகாரத்துக்கு வந்துட்டான். அதிகாரத்துக்கு வந்தவன் அடிமைப்படுத்தக்கூடிய துவக்கத்தில் அவனை எதிர்த்து குரல் எழுப்புவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஃபர்ஸ்ட் குரல் வரணும்ல, நீ யாரா எங்களை ஆட்சி செய்யறதுக்கு? எங்கிருந்தோ வந்த நீ எங்களை அடிமைப்படுத்துவியா? எங்கள் தாய் நாட்டின் வளத்தை சுரண்டி உணவு நாட்டிற்கு நீ அனுப்பி வைப்பாயா? கேள்வி கேட்கணும்ல. அப்படி கேள்வி கேட்கிற தைரியம், முதல் எதிர்ப்பு குரல் யாருக்கும் வரல. அந்த முதல் எதிர்ப்பு குரலை பதிவு செய்தவர்கள்
ஆங்கிலேயனுக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற உணர்வை தூண்டியவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் தான் அந்த சுதந்திரத்தையை பற்ற வைக்கிறார்கள் நாடெங்கிலும். இதை நாம சொன்னோம்னா முஸ்லிம் என்பதற்காக வேண்டி சொல்கிறோம் என்பார்கள். இந்துத்துவ சித்தாந்தத்தின் குருவாக போற்றப்படுகிற சாவர்கர் இந்த கருத்தை சொல்கிறார். 1857 சிப்பாய் புரட்சி, அதுதான் முதல் சுதந்திர போர் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த முதல் சுதந்திர போருக்கு உற்சாகம் அளித்தது, உத்வேகம் கொடுத்தது வேலூர் சிப்பாய் புரட்சி என்று சாவர்கர் குறிப்பிடுகிறார். இந்துத்துவ சித்தாந்தத்தின் குருவாக போற்றப்படுகிற சாவர்கர் சொல்கிறார், முதல் சுதந்திர போருக்கு வித்திட்டது வேலூர் சிப்பாய் புரட்சி. வேலூர் சிப்பாய் புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்தவர்கள் யார்? முஸ்லிம்கள். ஆங்கிலேயனுக்கு எதிராக துப்பாக்கியை நீட்டணுங்கிற உணர்வு முதலில் வந்தது முஸ்லிம்களுக்கு தான். ஆங்கிலேயன் தான் அவங்க வேலை பார்க்கிறாங்க சிப்பாய்கள். பல சட்டங்கள் அவன்கிட்ட இருந்து வருகிறது. உடை இப்படித்தான் உடுத்தணும், திருநீர் பூசக்கூடாது. இவர்கள் மோடி சங் பரிவார் கும்பல் இன்னைக்கு சொல்கிறார்கள் அல்லவா, முஸ்லிம் பெண்கள் தலை முக்காடு போடக்கூடாது அப்படிங்கிறாங்கல்ல. அது மாதிரி இன்னைக்கு ஆங்கிலேயன் சொன்னா தலப்பாக அணியக்கூடாது, திருநீர் பூசக்கூடாது, நாங்க சொல்ற மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், பல கட்டுப்பாடு வரும் பொழுது ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் சிப்பாய்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக முதல் முறையாக துப்பாக்கியை நீட்டுகிறார்கள். ஆங்கிலேயருக்கு எதிராக துப்பாக்கியை நீட்டிய முதல் சமூகம் முஸ்லிம் சமூகம். இவங்களுக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது என்கிற சிந்தனையை நாடெங்கிலும் பரப்பியவர்கள் முஸ்லிம்கள். அந்த சிந்தனை தளத்தை விரிவுபடுத்தியவர்கள் முஸ்லிம்கள். அது ஒரு அமைப்பாக, அது ஒரு புரட்சியாக வெடிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். வேலூர்ல சிப்பாய்கள் அடக்கப்பட்டுட்டாங்க, அந்த முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இருந்த போதிலும் அந்த உணர்வு, ஆங்கிலேயனுக்கு எதிராக கூட துப்பாக்கியை நீட்டலாம், அப்படியான தைரியத்தை கொடுத்தவர்கள், ஏனைய போராளிகளுக்கு ஊக்கத்தை கொடுத்தவர்கள் வேலூர் சிப்பாய் புரட்சியில் ஈடுபட்ட முஸ்லிம்கள். மறுக்க முடியுமா? காந்தி ஒரு பக்கம் இயக்கம் நடத்துறாரு, நேதாஜி ஒரு பக்கம் இயக்கம் நடத்துகிறார்கள். அதுல எல்லாம் மக்கள் பங்களிப்பு செய்யறாங்க. அதிகமான அளவுல பங்களிப்பு செய்தவர்கள் யார்? முஸ்லிம்கள். காந்தி சொல்கிற ஒவ்வொன்றுக்கும் கட்டுப்பட்டு அவர் எதை பிரச்சாரமாக முன்வைக்கிறாரோ அந்த பிரச்சாரத்தை தங்கள் வாழ்வாக ஏற்ற இந்த நாட்டிற்காக தங்களுடைய ரத்தத்தை சிந்தியவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் முஸ்லிம்கள். 1919 மதுரைக்கு வர்றாரு காந்தி. எல்லாரையும் கூப்பிட்டு வரக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களிடம் உறுதிமொழி எடுக்கிறார். என்ன உறுதிமொழி? ஒத்துழையாமை இயக்கத்திற்கான உறுதிமொழி, உப்பு சத்தியாகிரகத்திற்கான உறுதிமொழி, கள்ளுக்கடை மறியல் நடத்த வேண்டும் என்பதற்கான உறுதிமொழி, ஆங்கிலேயன் எதை சொன்னாலும் கேட்கக்கூடாது என்பதற்கான உறுதிமொழி. வாங்க வந்து எடுங்கிறார். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் மதுரையில் அவர் வருகை தந்த போது அவரிடத்தில் நேரடியாக அந்த உறுதிமொழியை வழங்கியவர்கள். அதுல ஒருவர் மதுரை மௌலானா, மதுரை மௌலானா என்று அழைக்கப்படுபவர். அந்த உறுதிமொழி 1919 காந்தியை நேரில் சந்தித்து நீங்க சொல்றபடி நடப்பேன்னார். அடுத்து அதுல இருந்து 2 வருஷம் 2-3 வருஷத்துல 1921 கள்ளுக்கடை மறியல் காந்தி அங்கிருந்து சொல்லிவிட்டார். மதுரையில கள்ளுக்கடை ஏலம் நடைபெறுகிறது. அரசாங்கம், ஆங்கிலேயரின் அரசாங்கம் அதை முன்னின்று நடத்துகிறது. இப்ப மறியல் யார் பண்ண போவா? மக்கள் போகணும்ல. அதற்காக மக்களை திரட்டியவர், முதல் வரிசையில் பங்கெடுத்தவர் மதுரை மௌலானா. முதல் வரிசையில் போய் நிற்கிறாரு. கள்ளுக்கடை மறியல்ல போய் மறியல் பண்றாரு. ஏலம் விடக்கூடாதுங்கிறார். இதை மக்கள் மத்தியில் விற்பனை செய்ய விடமாட்டோம் என்கிறார். காந்தியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அங்கு வந்த தாசில்தார்கள், ஆங்கிலேய போலீஸ்காரர்கள், அதிகாரிகள் எல்லாம் மதுரை மௌலானாவை பிடிச்சி 18 மாசம் சிறையில் தள்ளிவிட்டார்கள். என்ன கேஸ் தெரியுமா? ஏலத்துக்கு வந்தவங்களுடைய பொருளாதாரத்தை திருடி விட்டாரு, காசை திருடிட்டாரு. பொய் கேஸ். உள்ளதுபடி போடலாம்ல. அரசாங்கம் நடத்திய ஏலத்திற்கு இவர் முட்டுக்கட்டையாக இருந்தார், அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லல. ஏலத்திற்கு வந்த பொருளாதாரத்தோடு பங்கெடுத்த வியாபாரிகளின் பணத்தை மதுரை மௌலானா திருடி விட்டார். பொய் குற்றச்சாட்டை சுமத்தி 18 மாதம் சிறையில் தள்ளினார்கள். உள்ள சங் பரிவார கும்பல்லாம் அந்த வாரிசுகள் தான். அதான் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் ஏதாவது ஒன்று செஞ்ச பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, காந்தி கொலையில் ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்னால் அவங்களுடைய முப்பாட்டர்கள் யாருன்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள் தான்.
இவர்கள் காந்தி கொலையில் ஆரம்பிக்கிறார்கள். காந்தியை கொலை பண்ணது முகமது இஸ்மாயில். ஒரு முஸ்லிம் தான் காந்தியை கொண்டான்னு பொய் சொல்லி பச்சை குத்தி அந்த பொய்யை நாடெங்கிலும் பரப்பி முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய சிந்தனை. அன்றிலிருந்து இன்று வரையும் அந்த பாதையில் தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொய் ஆங்கிலேயன் வகுத்த பாதை. மதுரை மூலான 18 மாசம் உள்ளுக்குள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். குடும்பத்தை விட்டு புள்ள குட்டியை விட்டு இருக்கிறார். வெளியே வர்றார். அடுத்த வருஷத்திலேயே அடுத்த அசைன்மெண்ட், அடுத்த அஜெண்டா கொடுக்கிறார் காந்தி. உப்பு சத்தியாகிரகத்தில் போய் பங்கெடுங்க. உடனே போறார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கெடுக்கிறார். உப்பை நாங்கள் எடுப்போம், அதுக்கு வரி கொடுக்க மாட்டோம், அரசாங்கம் போடுகிற வரிகளை நாங்கள் வழங்க மாட்டோம் அப்படின்னு சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அதுலயும் பிடிக்கிறாங்க ஜெயிலு. காலம் முழுக்க ஜெயிலில் இருந்து தம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வை இந்த நாட்டிற்காக, இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக உரமாக வழங்கியவர் மதுரை மௌலானா. அவரை பத்தி ஒரு பாடத்திலேயாவது சொல்லியிருக்கிறீங்களா? சுதந்திரத்துக்காக அப்படி பாடுபட்ட தியாகிகள் என்று பலரை சொல்கிறீர்களே, மதுரை மௌலானா என்கிற வார்த்தை அந்த பாட புத்தகத்தில் இருக்கா? அல்லது நாங்கள் சொல்றது பொய்யா, கட்டுக்கதையா? சங் பரிவார கும்பல் புதுசு புதுசா பொய்களையும் புரளிகளையும் கிளப்புவார்களே, அப்படிப்பட்ட ஒரு புரளியா இது? இது வரலாற்று உண்மை. காந்திக்கும் மதுரை மௌலானாக்குமான தொடர்பு வரலாற்று ஆவணங்களில் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நாட்டிற்காக தம்முடைய வாழ்நாள் காலம் முழுவதையும் சிறையில் கழித்தவர் என்பது வரலாற்று ஆவணங்களில் உறுதிப்படுத்தப்பட்டது. அவரை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதே போல் நீங்கள் பாருங்கள், நீங்க வட மாநிலங்களில் உள்ளவங்களெல்லாம் விட்டுருங்க. சிராஜு தௌலா அவரை விரும்புவாங்க, அதை விட்டுருங்க. நம்ம தமிழ்நாட்டில் நாம் அறிந்த பல தலைவர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இல்லையா? காயிதே மில்லத் யாரு? அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அல்லவா? அவர் காந்தி சொல்கிறார் என்பதற்காக வேண்டி தம்முடைய பிஏ பட்டப்படிப்பை துறந்தவர் அல்லவா? அவர் பட்டப்படிப்பே எங்களுக்கு வேண்டாம்ல. அதிகமாக கதராடி அணிந்து கொள்பவர். காரணம் என்ன? காந்தி சொன்னார் என்பதற்காக வேண்டி. ஆங்கிலேயன் முடிவெட்டுவதை போல முடிவெட்ட மாட்டார் காயிதே மில்லத். காந்தி சொன்னார், ஆங்கிலேயன் உடுப்பை நாம் உடுத்தக்கூடாது, ஆங்கிலேயன் முடிவெட்டுவதை போல் நாம் முடிவெட்டக்கூடாது, ஆங்கிலேயன் பாஷையை நாம் பேசக்கூடாது, அவன் தருகிற பட்டங்களை பெறக்கூடாது, அவன் கல்லூரிகளில் நாம் பட்டம் பெறக்கூடாது என்று சொன்னார். பிஏ படிச்சுக்கிட்டு இருந்தாரு, வெளியே வந்தார், பிஏ பட்டத்தை தூக்கி வீசினார். கதராடி அணிய வேண்டும் என்று சொன்னதற்காக வேண்டி இன்னைக்கு காங்கிரஸ்காரர்களே அதை அணியதில்லை. காயிதே மில்லத் அப்போதே அணிந்தார். எந்த மேடை வரையிலையும் அவர் கதராடி அணிந்தார். மணமேடைக்கு செல்கிறார். அவர் கல்யாணம் காயிதே மில்லத்துக்கு. கல்யாணத்தில் பொதுவாக மாப்பிள்ளைங்க எப்படி வருவாங்க? ஜிகு ஜிகுன்னு கட்டப்பட்டு வருவாங்க. ஜிகு ஜிகுன்னு சட்டை. அது அப்பத்திலிருந்து இப்போ வரையில் அப்படித்தானே. அந்த காலத்தில் குதிரையெல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்களே, மாப்பிள்ளை குதிரையில் வருவார். மாப்பிள்ளை பெரிய திருவிதாங்கூர் சமஸ்தான ராஜா, அவர் மகாராஜா. மாப்பிள்ளை குதிரையில தான் வருவார். குதிரையில மாலை போட்டுக்கிட்டு முகம் முழுக்க மாலை மறைச்சிருக்கும். பின்னால் ஒரு பெரிய குறும்பு படை பட்டாளத்தோடு வர்றார். அவர் ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா பெரிய அந்த ஊர் ஷேர்வாணி இந்த ஊர் ஷேர்வாணிங்குவார். இருக்கிறது எங்கே பார்த்தா உசிலம்பட்டி. உசிலம்பட்டியில் இருக்கிற நமக்கு எதுக்கு ஷேர்வாணி தேவையா? நமக்கு இங்கே அடிக்கிற வெயிலுக்கு அந்த ட்ரெஸ் தேவையா நமக்கு? அப்போ வட மாநிலங்களில் அவர்களின் நிலக்கால சூழ்நிலைக்கு ஏற்ப அணிந்து கொள்ளக்கூடிய ஆடையே இவர் மாப்பிள்ளைங்கிற பேரில் அணிஞ்சிக்கிட்டு வருவார். ஆனால் காயிதே மில்லத் மணமேடைக்கு வருகின்ற பொழுது முரட்டுத்தனமான கதராடையுடன் மணமேடைக்கு வந்தார். காயிதே மில்லத் எவ்வளவு பெரிய பற்று! உடுத்தலாங்க. மாப்பிள்ளையா இருக்கும் போதும் நான் கதராடை தான் அணிவேன் என்று பிடிவாதம் காட்டியவர் காயிதே மில்லத். நம்ம சமகாலத்தில் பார்க்கக்கூடிய இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள். அதே போல ஆத்தூர் அப்துல் ஹமீத் பாக்கவி, அவரும் ஒரு மௌலவி. வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் என்று ஒரு மதரசா இருக்கிறது. அது சுதந்திர காலத்துக்கு முன்னால் இருந்து இயங்கக்கூடிய மதரசா, மிக பழமையான மதரசா. அந்த மதரசாவில் படித்து பட்டம் வென்ற மௌலவி தான் அப்துல் ஹமீத் பாக்கவி. ஆத்தூர் அப்துல் ஹமீத் பாக்கவி ஹசரத்னு சொல்லுவாங்க அவரை. அவரை பற்றி பல முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருப்பது என்ன? அவர் ஒரு மௌலவி. இவ்வளவுதான் பல பேர் பாக்கவினா மௌலவின்னு அறிந்து வச்சிருப்பாங்க. அவர் தான் முதல் குரான் தமிழாக்கத்தை வெளியிட்டவர். குரான் தமிழாக்கம் இருக்குல்ல, இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் குரான் வசனங்களை ஆங்காங்கே 1-2 வசனங்களாக கட்டுரைகளாக தமிழில் இடம்பெற செய்து கொண்டிருந்தார்கள். முழு தமிழாக்கம் வெளிவரவில்லை தமிழ்நாட்டில்.
அன்றைக்கு இருந்த பல மதகுருமார்கள், ஆலிம்கள் தமிழ் மொழியில் குர்ஆனை மொழிபெயர்ப்பதை ஹராம் என்று ஃபத்வா கொடுத்து கொண்டிருந்தார்கள். தப்பு, அது வெறுக்கத்தக்க செயல், அது கூடாது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த அறியாமையை நீக்கி அதெல்லாம் இல்லை, நம்ம தாய்மொழியில குர்ஆனை படிக்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு என்று தமிழ் மொழிப்படுத்தி அதன் தமிழாக்க பிரதியை அன்றைக்கு பிரபலியமாக இருந்த மதரசாக்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்து இதில் பிழை எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், சுட்டிக்காட்டுங்கள், திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன மதகுரு மௌலவி. தமிழகத்தில் மார்க்க ரீதியான சில பல்வேறு தமிழாக்கங்கள் இன்றைக்கு படையெடுத்து வந்ததன் பின்னணியில் ஒரு உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக இருப்பவர் அப்துல் ஹமீத் பாக்கவி. அவர் மௌலவி மட்டுமல்ல, சுதந்திர போராட்ட தியாகியும் கூட, சுதந்திர போராட்ட வீரர். அவரும் காந்தியின் கொள்கைகளை பின்பற்றியவர். கம்யூனிஸ்ட் அமைப்புகளில் பங்கெடுத்து தம்முடைய சுதந்திர தியாகத்தை வெளிப்படுத்தியவர். அவரும் கதராடை தான். பல நேரங்களில் அவர் காட்சியளிப்பது கதராடை. அவர் கதராடை அணிவது மட்டுமில்லை, அவர் ஒரு மௌலவி. அந்த அடிப்படையில் அவரை பல திருமணங்களுக்கு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு ஆலிம்களை தானே கூப்பிடுறாங்க. முஸ்லீம் சமூகத்தில் எது ஒன்றாலும் யாரை கூப்பிடுறாங்க? காது குத்தலும்னாலும் வா ஆலிம்கள் வாங்க, ஒரு ஃபாத்தியா ஓதுங்க. பிள்ளைக்கு கத்துனால் வாங்க ஆலிம்கள் வாங்க, அங்க ஒரு அல்பாத்தியா ஓதுங்க. கல்யாணம் வாங்க அல்பாத்தியா ஓதுங்க. கடைசியில் மூத்தா போயிட்டார், வாங்க களிமா சொல்லி அங்கேயே ஒரு அல்பாத்தியா ஓதுங்க. பிறந்ததுல இருந்து நம்மளை அடக்கம் பண்ற வரையிலையும் நம்ம சொந்த பந்தங்கள் வர்றாங்களோ இல்லையோ ஆலிம் சாக்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருப்பாங்க. எதுக்கு? அல்பாத்தியா ஓதுறதுக்கு தான். அவ இஸ்லாத்தில் இல்லாத பாத்தியாக்கள் அதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. அப்ப திருமண சபையிலையும் ஆலிம்களை அழைப்பார்கள், அவங்க தான் முன்னிட்டு நடத்துவார்கள். அப்படி இந்த அப்துல் ஹமீத் பாக்கவிய திருமண சபைக்கு அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன தெரியுமா? மணமேடையில் மணமகன் கதராடை அணிந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த திருமணத்திற்கு என்னை அழைக்காதீர்கள். எப்படி ஒரு சுதந்திரப்பட்டு பாருங்க. மாப்பிள்ளை கதராடை போடாட்டி அந்த திருமணத்துக்கு நடத்துறதுக்கு என்ன கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னவர் அப்துல் ஹமீத் பாக்கவி. இன்னைக்கு அப்படி யாராவது எந்த மௌலவிகளாவது வரதட்சணை திருமணத்துக்கு என்ன கூப்பிடாதீங்க, இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், வரதட்சணை திருமணமா எங்களை அழைக்காதீர்கள், பெண் வீட்டு விருந்து கொடுக்கப்படுகிறதா எங்களை அழைக்காதீர்கள், ஆடம்பரமா வேண்டாம் எங்களுக்கு என்று சொல்கிறோம் அல்லவா? அதுபோல் அன்றைக்கு இருந்த பிரச்சனை நாடு சுதந்திரம் பெறணும், ஆங்கிலேயன் விரட்டப்படணும், அவனுக்கு எந்த வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. அப்ப என்ன? காந்தி சொல்ற வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் நாம் பின்பற்ற வேண்டும். அவர் கதராடை அணிய வேண்டும் என்கிறார், அதுதான் சரி. தான் அணிவது மட்டுமல்லாமல் மணமேடைக்கு வருகிற மணமகனையும் நீ கதராடை அணிந்தால் தான் உன் திருமணத்தில் பங்கேற்பேன் என்று சொல்லி தம்முடைய சுதந்திர தாகத்தை வெளிப்படுத்தியவர் அப்துல் ஹமீத் பாக்கவி. தமிழ்நாட்டிலையும் வட மாநிலங்களிலையும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள முஸ்லிம்கள், கேரளாவில் மாப்பிள்ளா முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள். இந்த மாப்பிள்ளா முஸ்லிம்கள், மாப்பிள்ளா என்கிற வார்த்தையை எப்படி வந்தது? அரபுலகத்திற்கும் கேரளாவுக்குமான வணிக தொடர்பு. அங்கிருந்து வியாபாரம் பண்ண வந்தாங்கல்ல, அப்படி வந்தவர்கள் அந்த மாநிலத்தில் உள்ள பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். கேரளாவில் உள்ள பெண்களை அரபு நாட்டு ஆண்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அப்படி திருமணம் செய்து அவர்கள் குழந்தைகளை பெற்று அங்கேயே தங்கி இருந்தார்கள். அப்படி தங்கியிருந்த காரணத்தினால்தான் அவர்கள்லாம் மாப்பிள்ளா, மாப்பிள்ளை. பொதுவாக பொண்ணு கொடுத்தா என்ன சொல்வோம்? நம்ம பொண்ணு ஒருத்தர் கொடுத்தா மாப்பிள்ளை என்று சொல்வோம் அல்லவா? அரபு நாட்டில் இருந்து வந்த ஆண்களுக்கு நம்ம பெண்களை கொடுத்திருக்கிறோம், அவங்க நமக்கு மாப்பிள்ளை, மாப்பிள்ளா, மாப்பிள்ளாமார்கள். அவங்க சந்ததிகள் தொடர்ச்சியாக மாப்பிள்ளா முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த மாப்பிள்ளா முஸ்லிம்களின் சுதந்திர தியாகம் சாதாரணமானதா? எத்தனை தியாகங்களை செய்தார்கள், எவ்வளவு அடக்குமுறைகளை சந்தித்தார்கள், பிரச்சனைகளை சந்தித்தார்கள். இப்படி இந்த நாட்டிற்காக நாம் செய்த ஒவ்வொன்றையும் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். இவை அனைத்தும் உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி என்ன? இது எங்கள் நாடு, எங்க முன்னோர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டது, இவ்வளவு ரத்தம் சிந்தியது. இந்த கதர் என்று ஆடை கூட காந்தி இந்த விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது ஆங்கிலேயன் தருகிற உயர்ந்த ரக ஆடைகளை எல்லாம் நம்ம அணியக்கூடாது, அவன்கிட்ட இருந்து ஆடைகளை நாம வாங்கக்கூடாது, நாமே நம்முடைய கைத்தறியின் மூலம் ஆடைகளை நூல்களை நூற்று ஆடை தயாரித்து அதனை அணிய வேண்டும், நம்முடைய சொந்த தயாரிப்பு அணியணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் கதர். இதுக்கு அவர் முதல்ல கதர்னு பேர்லாம் வைக்கல. ஆங்கிலேயன் தருகிற ஆடை வேண்டாம், நம்ம ஆடை தான் அப்படிங்கிறத தான் சொல்றாரு. ஆனா மக்கள் மத்தியில் அது மட்டமா பார்க்கப்படுது. அது என்ன ஆங்கிலேயன் ட்ரெஸ் மாதிரி வருமா?
அவன் அணிந்து கொள்ளக்கூடிய உயர்ரகமான பேண்டை போல உயர்ரகமான சட்டையை போல ஆகுமா? அப்ப அது உயர்வாகும். ஆங்கிலேயனுடைய ஆடை உயர்வாகவும் நாமே தயாரிக்கிற நம்முடைய தயாரிப்பிலான ஆடைகள் மட்டமாகவும் பார்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் தான் அலி சகோதரர்களின் வீட்டிற்கு காந்தி செல்கிறார். அலி சகோதரர்களுடைய ஷவுக்கத் அலி, அந்த அலி சகோதரர்களுடைய வீட்டில் அவங்களுடைய அம்மா கைத்தறி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆடையை தயார் செய்கிறார்கள். அந்த ஆடையை தயார் செய்து காந்திக்கு அன்பளிப்பாக தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அலி சகோதரர்கள் மூலமாக வழங்கினார். அப்படி வழங்கும் பொழுது அவர் சொன்னார், அலி சகோதரருடைய தாய் சொன்ன வார்த்தை தான், இந்த ஆடையை உங்களுக்கு கதராக அணிவிக்கிறேன் என்று சொன்னார். கதராக. கதர்னா என்ன? அரபு சொல்லல். நீங்க கதர் ஆடைன்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, கதர் ஆடைன்னு. கதர்ங்கிற வார்த்தையில தமிழ்ல ஏதாவது ஒன்று இருக்கா? நூலுக்கு பேர் கதரா? மிஷினுக்கு பேர் ஏதாவது கதருங்கிற பேர்ல மிஷின் இருக்கா? கதருங்கிற பேர்ல நூல் இருக்கா? கதருங்கிற பேர்ல சாயம் இருக்கா? கதருங்கிற பேர்ல ஊசி இருக்கா? அந்த ஆடை தயாரிக்கப்படுவதின் பின்னணியில் கதர் என்கிற பெயரில் ஒன்றுமே இல்லை. பிறகு எப்படி அந்த பெயர் வந்தது? முஸ்லிம்கள் வழங்கிய பெயர். கதர் என்பது அரபு சொல். திருக்குரானில் ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக இந்த சொல்லை நாம் கேள்விப்பட்டிருப்போம். குரான் எந்த இரவில் அருளப்பட்டது? இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கதர் வமா அத்ராக மா லைலத்துல் கதர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த குரானை லைலத்துல் கத்ர் இரவில் நாம் அருளினோம். கதர் புனிதமிக்க, மகத்துவமிக்க அப்படின்னு அர்த்தம். கதர் என்றால் மகத்துவமிக்க. அப்ப ஷவுக்கத் அலி சகோதரர்கள் அவர்களுடைய தாய் இந்த ஆடையை தானே தயாரித்து இதை போய் மட்டமா பார்க்கிறாங்க. இதுல என்ன அப்படி என்ன மட்டமாக பார்ப்பதற்கு? இது சிறப்பான ஆடை, மகத்துவமான ஆடை, கண்ணியமான ஆடை என்று பெயர் சொல்லி காந்திக்கு வழங்கினார். இது கதர் ஆடை, கதராக உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ச் பண்ணித்தான் காந்தியும் காங்கிரஸ்காரர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் நாம சொல்லலை. நம்ம சொன்னோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி நாம சொல்றோம் வாங்க. நீங்க காங்கிரஸ்காரர்கள்ட்ட போய் கேளுங்க. முதல் கைத்தறி தொழிலாளர்கள் இருந்தா, நெசவு தொழிலாளர்கள் இருந்தா அவங்ககிட்ட போய் கேளுங்க, கதருங்கிற இந்த பேர்ல ஏதாவது ஒரு டூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஒரு நூல் இருக்கா? ஒரு குண்டூசியாவது இருக்கா? நூல் அந்த ஆடை தயாரிப்பதோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றையாவது கதருங்கிறது வருதா? ஒன்றும் கிடையாது. இப்போ பாலிஸ்டர் ட்ரெஸ்ன்னு சொல்றோம்லங்க, பாலிஸ்டர்னா நம்முடைய ஆடையில பாலிஸ்டர் இருக்கும், பட்டு ஆடைனா ஆடையில பட்டு இருக்கும். என்ன பேர் சொல்றோமோ அந்த பேர் ஆடையோட தொடர்புடையதா இருக்கும். கதர் என்பதற்கும் அந்த ஆடைக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த பேர்ல எந்த பொருளும் இல்லை. நெசவு தொழிலாளர்கள் இருந்தா அவங்ககிட்ட போய் கேளுங்க, காங்கிரஸ்காரன் போய் கேளுங்க. கதர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தான்னு அவன்கிட்ட போய் கேளுங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை ஒப்புக்கொண்ட விஷயம். இந்த கதர் என்கிற பெயர் அரபு சொல். இந்த சொல்லை வழங்கியவர்கள் அலி சகோதரர்களின் தாய் என்று காங்கிரஸ்காரர்களே பல மேடைகளில் சொன்ன தகவலை தான் இப்போது நாம் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இந்த நாட்டின் சுதந்திரத்தோடு எந்தெந்த வகையிலெல்லாம் நாம தொடர்பாகும். இது எங்கள் தாயகம் என்கிற உணர்வோடு தான் எங்கள் முன்னோர்கள் அன்றிலிருந்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்கள் நாடு, எங்கள் தாயகம். இந்த நாட்டின் வளம் சுரண்டப்படுவதை அனுமதிக்க மாட்டோம். ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்துவதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். அவனை விரட்டுவதற்கு எந்த முயற்சியையும் நாம் மேற்கொள்வோம். அதற்காக சிறை செல்ல வேண்டுமா? தயார். தூக்கு மேடையை சந்திக்க வேண்டுமா? தயார். சுதந்திர போராட்டத்தில் முதலில் தூக்கு மேடையை சந்தித்தவர் அஷ்ஃபக்குல்லா கான், ஒரு முஸ்லிம். எல்லா வகையிலும் இந்த நாட்டின் வளத்திற்காக தியாகம் செய்வதற்கு முஸ்லிம்கள் எப்போதும் தயாராகவே இருந்திருக்கிறோம். அப்போதும் சரி, இப்போதும் சரி. இப்பவும் நாங்க சொல்றோம், இந்த நாட்டுக்கு ஒண்ணு நட மாட்டோம். கற்பனையா ஒண்ணு சொல்லுவோம். திடீர்னு நம்ம அண்டை நாட்டிலிருந்து ஒருத்தர் சண்டைக்கு வர்றான், பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வர்றான், நமது நாட்டை அடிமைப்படுத்த வர்றான். ஆங்கிலேயர்களை போல நமது மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி நாட்டை சூறையாடுவதற்கு பாகிஸ்தான்காரன் வர்றான், அல்லது பங்களாதேஷுக்காரன் வர்றான், அல்லது எவன் வந்தாலும் சரி. மற்றவர்கள் எப்படியோ, முஸ்லிம்கள் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த நாட்டிற்காக போராட வேண்டும் என்கிற உணர்வு வழி வழியாக தலைமுறையாக எங்கள் முன்னோர்களின் தரப்பிலிருந்து எங்களுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. அதனால தானே எந்த ஒரு போராட்டம்னாலும் முஸ்லிம்கள் முதல் வரிசையில் வந்து உட்காரணும். எங்கள் பிரச்சனை மட்டுமல்ல, இந்த நாட்டை பாதிக்கிற, நாட்டு மக்களை பாதிக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், விலைவாசி உயர்வாக இருந்தாலும் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டமா, ஜனநாயக பூர்வமான போராட்டங்களா, முஸ்லிம்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு பாதிப்பா,
அதனை தட்டி கேட்க வேண்டுமா? அது தொடர்பாக ஆட்சியாளர்களின் அநியாயங்களை, அக்கிரமங்களை பட்டியலிட வேண்டுமா? முஸ்லிம்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். இப்படி இந்த நாட்டை பாதிக்கக்கூடிய, நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய எந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் சரி, எங்களை பாதிக்கிற விஷயமா இருந்தாலும், ஒட்டுமொத்த நாட்டு மக்களை பாதிக்கிற விஷயமா இருந்தாலும், போராட்டம் என்றால் போர் குணத்தோடு முதல் அணியில் வந்து நிற்பவர்கள் முஸ்லிம்கள். அதுக்காண்டி மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. நாங்க அந்த வழியிலேயே எங்கள் முன்னோர்களின் வழியாக அந்த உணர்வு எங்களுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வேதனை என்ன? இப்படியான பின்னணி கொண்ட, வரலாறு கொண்ட முஸ்லிம்களை இன்றைக்கு சங் பரிவார் கும்பல், அவனுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தமே இல்லை, அவனுடைய வேறு இந்த நாட்டும் பின்னணியில் தொடர்பாகவில்லை, இருந்த போதிலும் அவன் சொல்கிறான் நீ பாகிஸ்தானுக்கு போங்கிறான். நாங்க ஏண்டா போகணும்? இந்த நாடு உருவாவதுக்கு நாங்க பாடுபட்டிருக்கிறோம், ரத்தம் சிந்தி இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஏன் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும்? அதை சொல்றதுக்கு நீ யார்? இந்த நாட்டு பற்றை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நீ செஞ்ச ஏதாவது ஒரு காரியத்தை சொல். சங் பரிவார் கும்பல்கிட்ட கேட்கும். சங்கிகள் இருக்கிறாங்கல்ல, பொதுவான இந்து மக்கள் அல்ல. இந்த நாட்டை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை, முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் சமய நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரஸ்பர புரிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நமக்குள் பிரச்சனை ஏற்படுத்த முனைபவர்கள், முயற்சிப்பவர்கள் இந்த சங் பரிவார் கும்பல். நமது ஒற்றுமை அன்றைக்கும் சரி, ஆங்கிலேயன் இருந்த காலத்தில் நம்முடைய ஒற்றுமை ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆங்கிலேயன் விரட்டப்பட்டதற்கு பிறகு நம்முடைய ஒற்றுமை இன்றைக்கு சங் பரிவார் கும்பல்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே நம்மை பிளவுபடுத்த சதி முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த கும்பல்கிட்ட கேட்கிறோம், இந்த நாட்டுக்காக நீ செஞ்ச ஏதாவது ஒன்ன சொல்லு, என்ன பண்ண? எங்க பங்களிப்பை இவ்வளவு சொல்றோம்ல, இந்தியா கேட்டுக்கு போ, முஸ்லிம்கள் பேர் எவ்வளவு பேர் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பாரு. சுதந்திரத்துக்காக பாடுபட்ட முஸ்லிம்களின் பெயர் ஆயிரக்கணக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா கேட்டில். ஊப்பில ஹூனி மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு போ, பள்ளிவாசலுக்கு பேரே ஹூனி மஸ்ஜித். ரத்தக்கரை, ஹூன் என்றால் உருது சொல், உருதுல ரத்தம் என்ற அர்த்தம். ஹூனி மஸ்ஜித், ரத்தக்கரை படித்த பள்ளிவாசல் அப்படின்னு அர்த்தம். ஏன் ரத்தக்கரை படித்தது? முஸ்லிம்கள் ஜும்மா நாளில் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது ஆங்கிலேயனுக்கு எதிராக உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயனை சும்மா விடக்கூடாது, அவனை ஓட ஓட விரட்டணும். ஜும்மாவில் இன்னைக்கு நாங்கள் நாட்டை பற்றி பேசுகிறோம் என்றால் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த மரபு வழி அது. நாடு அடிமைப்பட்டிருக்கும் பொழுது எப்படி அதை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? ஆங்கிலேயனை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று ஜும்மாவில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயனுக்கு செய்தி கிடைத்தது, வந்தார்கள், கண்ணில் எதிர்படுகிற மக்களை எல்லாம் பள்ளிவாசலுக்குள் புகுந்து சுட்டு தள்ளினார்கள். அப்படி கொல்லப்பட்டவர்களின் ரத்தம் பள்ளிவாசல் மெம்பர்களிலேயும், அங்குள்ள மெஹராப் என்று சொல்லப்படுகிற பள்ளிவாசலின் அந்த வளைவு சுவரிலும் படிந்தது, ரத்தக்கரை படிந்தது. ஆதலால் அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் ஹூனி மஸ்ஜித், ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல். அங்க போ. தேசிய கொடியை வடிவமைச்சது யாரு? முஸ்லிம் பெண்மணி சுரையா தியாப்ஜி. அவர் தகப்பனார் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. தகப்பனார் வழியில் அந்த அம்மாவும் இந்த நாட்டுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாட்டின் சுதந்திர கொடியை வடிவமைத்து கொடுத்தார். இன்குலாப் ஜிந்தாபாத் என்கிற முழக்கம் இன்றைக்கு அதிகமான மக்களால் பல்வேறு போராட்டங்களின் போது, குறிப்பாக முதலாளிகளின் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிரான தொழிலாளர்கள் நலன் மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்த முழக்கம் இன்றைக்கு அதிகமான அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இன்குலாப் ஜிந்தாபாத், இது என்ன வார்த்தை? இது உருது சொல்லப்பா. இது இன்குலாப் என்றால் புரட்சி, ஜிந்தாபாத் என்றால் வாழ்க, புரட்சி வாழ்க. புரட்சி வாழ்க என்கிற இந்த முழக்கத்தை இந்த நாட்டிற்கு வழங்கியவர் யார்? இந்த முழக்கத்திற்கு சொந்தக்காரராக இன்றைக்கு அறியப்படுபவர் பகத்சிங். சொன்னார், மாற்றுக்கருத்து இல்லை. பகத்சிங்கிற்கு முன்பே சொன்னவர் ஹஜரத் முஹானி, வடமாநிலத்தில் உள்ள மதகுரு மௌலவி. அவர் இந்த நாட்டின் மக்களுக்காக சுதந்திர உணர்வை ஊட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணார். மத்திய பிரதேசத்தில் ஊப்பியில 2 பகுதிகளில் இருந்தும் சுதந்திர உணர்வை மக்கள் மத்தியில் ஊட்டுவதற்காக பத்திரிகை நடத்தினார். உருதே முவல்லா என்கிற பேர்ல பத்திரிகை நடத்தினார்.
அதன் மூலம் ஆங்கிலேயனை விரட்டணும், அவனுக்கு அடிபணிய கூடாது என்கிற கருத்துக்களை தொடர்ச்சியாக கட்டுரைகளில் எழுதி வந்தார், கவிதைகள் எழுதி வந்தார். அவர் சொல்லிக் கொடுத்த முழக்கம் தான் இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி வாழ்க. இன்னைக்கு அவன் நினைக்கிறான், அவர் சொன்னார், ஹஜ்ரத் முஹானி என்பவர் சொன்னார், இன்றைக்கு அவர் ஆங்கிலேயன் நினைக்கிறான் நம்ம கை ஓங்கி விட்டது, நாம நிலைத்து நிற்போம், நாம ஜெயிப்போம் நினைக்கிறான். இல்லை, ஒரு நாள் புரட்சி வெல்லும், புரட்சி வெல்லட்டும், புரட்சி வாழ்க, இன்குலாப் ஜிந்தாபாத், நாடெங்கிலும் இந்த முழக்கத்தை பரப்பி விட்டார். இப்படி இந்த நாட்டுக்கு நாங்க கொடுத்ததை பெரிய அளவில் லிஸ்ட் போட முடியும். நீ போட முடியுமா? சங்கிகளுக்கு கேட்கிறோம், நீ உனக்கு இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஏதாவது ஒண்ணு உங்க பங்களிப்பு இருக்கா? எங்க பங்களிப்பு தானப்பா நீ மறைக்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற. இத்தனை வருஷமா நீ செய்யறது என்ன? இந்த சங் பரிவார கும்பல் ஆட்சி கட்டிலில் வந்தமர்ந்த இந்த 13-14 வருஷ காலகட்டத்தில் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம பங்களிப்பை எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீதித்துறையில் நம்முடைய பங்களிப்பு அவ்வளவு இருக்கிறது. வட மாநிலங்களில் ஒவ்வொரு ஏரியாவிலும் நம்முடைய பங்களிப்பு கொடிகட்டி பறக்கிறது. நாம் இந்த நாட்டிற்கு செய்த தியாகமும் இந்த நாட்டிற்கு நாம் செய்த உழைப்பும் ஆங்காங்கே விரவி கிடக்கிறது. எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கிறோம். அலகாபாத் பேரை மாத்து, ஃபைசாபாத் அந்த பேரை மாத்து. அலகாபாத்துக்கு பேர் அயோக்கியா ராஜி, பிரயாக் ராஜி, அயோக்கிய பேரை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பிரயாக் ராஜி, அந்த ராஜி, இந்த ராஜி. அப்ப பேரை மாத்துறதுல இருந்தெல்லாம் நீ எதை காட்டுறீங்க? முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லைன்னு காட்டணும். இவர்கள் இந்த நாட்டிற்கு உழைத்தவர்கள் அல்ல, இவங்களுடைய தடயங்களை எல்லாம் அழிக்கணும். அதுக்கு தலைமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பாட புத்தகத்தில் முஸ்லிம் வீரர்களை பற்றி, தியாகிகளை பற்றி ஏதாவது சொல்றியா? இருக்கிறதையும் எடுக்கிறேன். நம்முடைய முன்னோர்களை பற்றி, திப்பு சுல்தானை பற்றி அவ்வளவு செய்திருக்கு, எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. தூர்தர்ஷன்ல முன்பே ஒளிபரப்பும் போது அப்பவே அந்த சிந்தனை அவங்களுக்கு அந்த ஊடுருவி இருக்கிறாங்க. அரசாங்கத்தில் ஊடுருவி இருக்கிறாங்க. திப்பு சுல்தானை பற்றி போடும்போது இது ஒரு கற்பனை கதையும் போட்டவங்க தானே அயோக்கிய பயல்கள். திப்பு சுல்தான் உனக்கு கற்பனை கதையா? ஆங்கிலேயனின் தூக்கத்தை கெடுத்தவன் உனக்கு கற்பனை கதையா? ஆங்கிலேயனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்கிற உணர்வை தென்னிந்திய பகுதிகளில் வீறு விட்டு எழுப்புவதற்கு காரணமாக இருந்த ஒரு தியாகி அவன் உனக்கு கற்பனை கதையா? திப்பு சுல்தான் கற்பனை கதை. அப்துல் கலாம் ஆசாத் அவர் சுதந்திர தியாகி, அவர் பேர்ல பல்வேறு திட்டங்கள் இருந்தது. திட்டத்துக்கு பேரை மாத்துறது ஒரு வகை, திட்டத்தை எடுத்து விட்டாங்க. திட்டத்தை எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இல்லை, இனிமே அப்துல் கலாம் ஆசாத்ங்கிற பேரும் சொல்லப்படாது. அதன் பேரில் முஸ்லிம் மாணவிகள், சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் கிடையாது. எப்படி ஒரே விஷயத்தில் ரெண்டு காரியத்தை செய்து விட்டார்களா? அப்துல் கலாம் ஆசாத் பேரை தூக்கிட்டீங்க, திப்பு சுல்தான் பேரை எடுத்துட்டீங்க. முஸ்லிம் வீரர்கள் தியாகிகளுடைய வரலாறு பாட புத்தகத்தில் இல்லை. இதெல்லாம் செஞ்சுட்டா எங்க உழைப்பை, எங்க தியாகத்தை நீ இருட்டடிப்பு பண்ணிடலாம் நினைக்கிறியா? ஒருபோதும் முடியாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு எங்க தியாகத்தை இருட்டடிப்பு செய்தாலும் தொடர்ச்சியாக இந்த மக்கள் மத்தியில் நாங்கள் ஆதாரங்களோடு, சான்றுகளோடு சொல்லிக் கொண்டே இருப்போம். அதோடு இவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நமக்கு இவ்வளவு உரிமை இருக்கா, இப்ப நம்மள உரிமை இல்லாம ஆக்கணும். தலைமுக்காடு போற உரிமை இல்லை, பள்ளிவாசல நிர்வாகம் பண்ற உரிமை கிடையாது, வக்ஃபு சட்ட திருத்தத்தை நாங்க கொண்டு வர்றோம், கொண்டு வந்து முஸ்லிம் அல்லாத இருவரை பள்ளிவாசல் நிர்வாகத்தில் போடுவோம். வேற என்னப்பா, எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வருவோம், கொண்டு வந்து நீ இந்திய குடிமகன் தானா என்பதற்குரிய சான்றுகளை கேட்போம். தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பீகார்ல பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் பண்ண போறோம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் பண்ணுவோம். என்ன பண்ணுவாங்களா? வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம், எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்ல. சரி, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம்னா என்ன திருத்தம் பண்ணணும்? அட்ரஸ் மாறி இருந்தா அட்ரஸை மாத்து, பேர் இனிஷியல் மாறி இருந்தா பேரை இனிஷியலை மாத்து, கெசட்ல போட்டு பேர் மாத்துவாங்கல்ல, பேரை மாத்தினா பேரை மாத்திக்க, அதை பதிவு பண்ணி, அட்ரஸ் சேஞ்சுனா அட்ரஸ் சேஞ்சுங்கிறத பதிவு பண்ணி, வேற என்ன கல்யாணம் ஆயிடுச்சு அதை சேர்க்கணுமா, சரி, கணவன் பேரை சேரு, மனைவி பேரை சேரு, இதை பண்ண மாட்டாங்களாம். இதையெல்லாம் கேட்கறத விட்டுவிட்டு நீ இந்திய குடிமகனா, அதுக்கு ஆதாரம் கொண்டா. சரிப்பா, என்ன ஆதாரம் தர்றது? இவங்க நமக்கு என்ன தந்தாங்களோ அதை தானங்க கொடுக்க முடியும். ஒன்னா கொடுக்குறோம், இந்தாப்பா பாஸ்போர்ட் கவர்மெண்ட் தந்தது தான், இந்த வச்சுக்க, இல்லை இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அப்போ எதுக்குடா எங்களுக்கு தந்தேன்? நீ இந்திய குடிமகன்கிறதுக்கு தானே இந்த பாஸ்போர்ட்டை தந்திருக்கிறேன், அதை வச்சு தானே இங்கிருந்து நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு போகவே முடியுது, அதை ஏற்றுக்க மாட்டோம். சரி, பாஸ்போர்ட்டை விடு, தொலை. அடுத்து இந்த அப்படி ஆதார் கார்டு, எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு வேணும் தானே கேட்டாங்க. எந்த அளவுக்கு கக்கூசு போறதா இருந்தா கூட ஆதார் கார்டு வேணுங்கிற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கினாங்க. எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு, சிம் கார்டு வேணுமா ஆதார் கார்டு, கேஸ் இணைப்பு வேணுமா ஆதார் கார்டோடு இணைத்து விட்டீர்களா, பேங்க் அக்கவுண்ட் ஆதார் கார்டோடு இணைத்து விட்டீர்களா,
இவங்க ஆதார் கார்டும் கேட்காத ஒரே இடம் பப்ளிக் டாய்லெட் தான். அதை தவிர்த்து எங்க போனாலும் கேட்கிறாங்க, கொண்டாங்க ஆதார் கார்டு தாங்கன்னு கேட்கிறாங்க. அவ்வளவு முக்கியம் அவசியம். ஆதார் கார்டு இல்லைன்னா நீ செத்து போயிருவே என்கிற அளவுக்கு கவர்மெண்ட் துவக்க காலகட்டத்தில் பிரச்சாரம் பண்ணாங்க. சரி, நான் ஆதார் கார்டு வாங்கி வச்சிருக்கிறோம், இந்தாப்பா நான் இந்திய குடிமகன், இந்த அப்படி நீ தந்த ஆதார் கார்டு இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னப்பா வேணும்? நீங்கள் 70 அல்லது 60 இந்த நாட்டுக்கு வந்துட்டீங்கிறதுக்கு ஆதாரத்தை தா, அப்போ நீங்கள் பிறந்தங்கிறதுக்குரிய சான்றை தான் கேட்குறோம். நம்ம முன்னோர்கள் பிறப்பு சான்றிதழை கேட்குறோம். நம்ம முன்னோர்கள் பிறப்பு சான்றிதழ் அவங்க பிறப்பு சான்றிதழ் கொடுக்குற காலத்திலேயே பிறக்கலையே. இன்னைக்கு ஒரு 60 வயசுல ஒருத்தர் இருக்கிறார், 80 வயசுல ஒருத்தர் இருக்கிறார், அவர் பிறப்பு சான்றிதழ் கேட்டா எந்த ஆஸ்பத்திரியில் போய் ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்குறது? நம்ம அவர் என்ன ஆஸ்பத்திரியா பிறந்தார்? 60-80 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிலைமை என்ன? பிரசவமே வீடுகளில் நடந்துச்சு. பிறப்பை பதிவு பண்ற நடைமுறையை உருவாகலை. பிறப்பு சான்றிதழ் தராவிட்டால் உனக்கு வாக்குரிமை இல்லை என்று சொல்கிறார். இவங்க நோக்கம் புரியுதா? முஸ்லிம்களின் வாக்குரிமையை பறிக்கணும், முஸ்லிம்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கணும், முஸ்லிம் மாணவிகளுடைய ஆடை உரிமையை, கல்வி உரிமையை பறிக்கணும். மத்திய மாநில அரசுகள் தருகிற கல்வி நிதி திட்டங்களை ஒழித்து முஸ்லிம்களை கல்வியிலிருந்து தூரமாக்கணும். இதுதான் இவர்களுடைய நோக்கம். முஸ்லிம்களோடு சேர்த்து அடுத்தடுத்த குறிகளில் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள், தலித்து மக்கள் இருக்கிறார்கள், ஏனைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள். பாஜகவினுடைய குறிகளில் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனா ஒண்ணு நாங்க சொல்லிக்கிறோம், நீ ஓவரா ஆன்லைன் வை. இப்ப நேபாளத்தில் நடக்குது பத்தியா? ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் தான் தடை பண்ணாங்க. இவன் தான் ஃபேஸ்புக் இல்லைன்னா செத்துருவானே, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? வாட்ஸ்அப் இல்லைன்னா தூக்கமே வராது, அவனை போய் நீ டச் பண்ணலாமா? ஏற்கனவே நேபாளில் ஏராளமான குளறுபடி ஊழல் குற்றச்சாட்டு. இந்த நிலையில ஃபேஸ்புக் தடை, வாட்ஸ்அப் தடைன்னு ஒண்ணு வீதியில் வந்துட்டான். சரி, வீதியில் மட்டுமா வந்தான்? பிரதமர் மாளிகைக்கே வந்துட்டான், ஜனாதிபதி மாளிகைக்கு வந்துட்டான். ஆட்சியை விட்டு பதவியை விட்டு விலகுறீங்களா இல்லையான்னு கேட்கிறான். பெரிய கலவரம். கடைசியில் ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுச்சா? நேபாளில் ஏற்பட்டது, நம்முடைய அண்டை நாடு இலங்கையில் ஏற்பட்டது, வங்காளத்தில் ஏற்பட்டது, பங்களாதேஷில் வங்காளத்தில் ஏற்பட்டது. நமது அண்டை நாடுகளாக இருக்கிற இந்த 3 நாட்டில் ஏற்பட்ட புரட்சி இந்திய நாட்டில் இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஒரு பாடம், ஒரு எச்சரிக்கை மணி. அந்த நாடுகளில் என்னென்ன அவலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் இந்திய நாட்டில் இருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு எல்லையற்று மீறி சென்று கொண்டிருக்கிறது. வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள், சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எல்லாம் உள்ளுக்குள்ள விவசாயி ஒரு பக்கம் பொறுமைக்கிட்டு இருக்கிறான், இளைஞர்கள் ஒரு பக்கம் பொறுமைக்கிட்டு இருக்கிறான். மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு சின்ன பிழை அவர்களின் உணர்வை தூண்டி விட்டுவிடும். நேபாளில் நடந்ததை போன்ற ஒரு நிலை இந்தியாவில் நடக்காது என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. ஆட்சியாளர்கள் திருந்திக் கொள்ளணும், உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளணும், முதல் விஷயம். இரண்டாவது, முஸ்லிம்களை ஒடுக்கிடலாம், நாங்கதான் ஆட்சியில் இருக்கிறோம்ல, அதிகாரத்தில் இருக்கிறோம்ல, இவங்களை அடக்கி ஒடுக்கி இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எழுதி வச்சுக்க, ஒரு காலத்தில் நடக்காது. எங்களை எல்லாம் உன்னால இல்லாமல் ஆக்க முடியாது. பல்லாண்டு காலம் ஆங்கிலேயன் எங்களை அடக்குமுறை செய்ய பார்த்தான், சுட்டு கொண்டான், குருவியை சுட்டு கொள்ற மாதிரி எங்களை சுட்டு கொண்டான். அதற்கு அஞ்சாதவர்கள், அடிபணியாதவர்கள், அவர்களை விரட்டியே ஆக வேண்டும் என்று முனைப்போடு நாடு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள். இந்த நாட்டிற்கு ஆபத்து என்று சொன்னால் அது எங்களை விரட்டுவதன் மூலமாகவோ எங்களை அடக்குமுறை செய்வதன் வாயிலாகவோ வேறு எந்த வகையில் இந்த நாட்டிற்கு ஆபத்து என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் யார் என்று பார்க்க மாட்டோம். மோடி, அமித்ஷா, அது எங்களுக்கு தேவையில்லை. எவனா இருந்தாலும் சரி, இது எங்கள் தாயகம் என்று சொல்லி நாட்டை பாதுகாப்பதற்கு, நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு முன்னணியில் வந்து நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.